ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஹாரா அட் ஹோம். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது என்னென்னா, வீட்லேயே ஓவன் இல்லாமல் கிரில் சிக்கன் எப்படி கேஸ் ஸ்டவ்லேயே செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சிக்கன், சின்ன வெங்காய பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட், வெண்ணெய், எலுமிச்சைப்பழ சாறு, தயிர், உப்பு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா, ஜிலேபி பவுடர் ரெட் கலரு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் நம்ம சின்ன வெங்காய பேஸ்ட் போட்டுக்கலாம். சின்ன வெங்காய பேஸ்ட் வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம், இது எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட், தயிர். இது வந்து சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 கிலோ இருக்குது. நான் அந்த அளவு சேர்த்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவு சேர்த்துக்கிங்கன்னா போதும். எலுமிச்சைப்பழ சாறு, மல்லித்தூள், மிளகாய்த்தூள், உப்பு, மஞ்சள் தூள், எல்லாமே உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. கரம் மசால் வந்து போடாமல் இருந்தீங்கன்னா பட்டை, கிராம்பு, சோம்பு, சீரகம், கொஞ்சம் கசகசா இதை வந்து அரைச்சி போட்டிங்கனாலும் போதும். இப்போ எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆயிடுச்சு. அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சிக்கன் வந்து நான் ஃபுல் கிரில் எடுத்திருக்கேன், அப்போ தான் நல்லா ஃபுல் டேஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து ஆஃபாக கட் பண்ணி கூட வச்சுக்கலாம். எனக்கு கொஞ்சம் கையில் அடிபட்டுருச்சு, ஸோ என் ஹப்பி தான் எனக்கு ஹெல்ப் பண்ணார். நான்வெஜ் செய்யும் போதெல்லாம் அவர் தான் கொஞ்சம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு ஃபுல்லாக அப்ளை ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஃப்ரீசரில் வச்சுருக்கோம். ஃப்ரீசரில் வந்து ஒரு 3 to 4 hours வச்சுக்கலாம். நான் வந்து 3 to 4 hours வச்சுருக்கேன். நீங்கள் அதுக்கும் மீறி வச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ஃப்ரீசர்லேயும் வைக்கலாம், வெயிலையும் வைக்கலாம். நம்ம வெயிலில் வைக்க முடியாது, ஏன்னா நம்ம உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஸோ அதனால் ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இப்போ நல்லா வந்து அது வந்து இதாகிடுச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம். இது வந்து நம்ம உங்கள்கிட்ட வந்து பேன் இருந்துச்சுன்னா, நான்ஸ்டிக் பேன் இருந்துச்சுன்னா வச்சுக்கலாம். நான்ஸ்டிக் பேன் பெருசு எங்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் வந்து நல்லா ஒரு கடாய் மாதிரி நல்லா மூடுற டைப்பில் ஒன்று எடுத்திருக்கேன். அதில் ஃபுல்லாக வெண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். வெண்ணெய் வந்து ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஆகிறதா கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஸ்டவ்வு. அந்த சிக்கனை வந்து கொஞ்சம் நம்ம வந்து ஃபுல்லாக அப்படி இதாக்க முடியாதுன்னு சொல்லி கொஞ்சம் வேக வைக்க போகிறோம். இப்போ மீதி இருக்கிற மசாலா இருக்குல்ல, அதையும் வந்து நான் ஃபுல்லாக போட்டுறேன். இப்போ ஆல்ரெடி நல்லா அது அப்ளை ஆகிருக்கு. இப்படி இருந்தால் தான் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ வந்து இதை வந்து ஒரு 5 to 8 minutes வந்து கொஞ்சம் லைட்டாக வேக வச்சேன். சிம்மில் தான் வச்சுருக்கோம். இதை மூடி வச்சுட்டேன். இப்போ சிம்மில் வச்சு தான் வேக வச்சுருக்கேன். இதே அடுப்பில் செஞ்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எங்கிட்ட அடுப்பு இல்லாதனால தான் அடுப்பில் செய்யலை. இப்போ லைட்டாக கொஞ்சம் நல்லா ட்ரை ரோஸ்ட் மாதிரி ஆகிருக்கும். இப்போ வந்து அதை அப்படியே திருப்பி போட்டுடணும். திருப்பி போட்டேன். இப்போ இந்த அளவுக்கு ஆயிடுச்சு. மறுபடியும் அதையும் ஒரு 5 minutes வேக வைக்கணும். திருப்பி போட்டு இப்போ இந்த சைடாகவும் ஒரு 2 minutes வேக வச்சேன். இந்த சைடு ஒரு 2 minutes வேக வச்சேன். இது லைட்டாக வேகணும், அவ்வளோதான். இப்போ வந்து இது மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு இது மேலே தான் இப்போ க்ரில் பண்ண போகிறோம். இப்போ ஸ்டவ் வந்து ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ வந்து அந்த நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த கொஞ்சம் லைட்டாக வேக வச்சுருக்கோம் அந்த சிக்கனை தூக்கி இங்கே வச்சுக்கலாம். இது மேலே இப்போ அது மேலே கொஞ்சம் லைட்டாக இருக்கிற மாதிரி வெண்ணெய் தடவிக்கலாம். ஆல்ரெடி வெண்ணெய் இருக்கும், இருந்தாலும் லைட்டாக தடவிக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகும். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இது வந்து நம்ம கடையிலலாம் வாங்கினோம்னா அது வந்து எப்படி இருக்கும், அது ஒரே எண்ணெயில் செஞ்ச எண்ணெயிலே செய்வாங்க. ஸோ வந்து அது வந்து நமக்கு நிறைய எண்ணெய் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு. இது நம்ம வந்து எண்ணெயே நம்ம யூஸ் பண்ணல, லைட்டாக வெண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் அதுவே செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இந்த அளவுக்கு ஆகணும். நம்ம கையிலே தூக்கிக்கலாம், அந்தளவுக்கு தூக்குற மாதிரி பண்ணிக்கலாம். நமக்கு எந்தளவுக்கு
நான் சைடாக வச்சு எல்லா பக்கமும் வந்து இந்த மாதிரி சைடாக டிஃப்ரெண்ட்டாக வச்சு எல்லா பக்கமும் வேக வச்சேன். அது லைட்டாக குத்தி விட்டுருக்குங்க. இப்போ நமக்கு சூடான சுவையான கிரில் சிக்கன் வீட்லேயே ஓவன் இல்லாமல் தயாராகிடுச்சு. கண்டிப்பாக மறக்காமல் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.